கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று திருத்தூதர் பணிகள் முதல் வாசகமும் யோவான் நற்செய்தி வாசகமும் ஒரே பொருளை நமக்கு மிக தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவரின் குருதியை பருகி அவரது சதையை உண்போர் நிலை வாழ்வை பெற்று மகிழ்வர், இறைவன் இயேசுவோடு அவர்கள் இணைந்திருப்பர் என்ற உண்மையை இந்த இறை வாசகம் இரண்டும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 52 முதல் 59 வரை இறை வார்த்தைகளிலே இறைவன் இயேசு சொல்லுகிறார், எனது சதையை உண்டு எனது குருதியை பருகுவோர் என்றும் சாகாமல் வாழ்வர், நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் என்னோடு இணைந்திருப்பர் என்று சொல்லுகிறார். அதைத்தான் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை இறை வார்த்தைகளிலே புனித பவுல் எவ்வாறு அவர் சவுலாக இருந்த பொழுது தமஸ்கு நகரிலே வந்து அத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகளையும் ஆண்களையும் பெண்களையும் கொண்டு குவிக்க வந்தாரோ, அவர் வழியிலே இறைவன் தடுத்தாட்கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரது வார்த்தைகளை முற்றிலுமாக சவுல் ஏற்றுக்கொண்டு பவுலாக மாறுகிறார். அந்த வார்த்தையை வாழ்வாக்குகிறார். அந்த வார்த்தை அவரை வாழ்வாகிய நிமித்தம் அவர் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தார். அதைத்தான் இறைவன் இயேசு சொல்லுகிறார், என் குருதியை பருகி என் சதையை உண்பவன் என்னோடு இணைந்திருக்கிறார். அன்பார்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்களை வைத்து நாம் பார்த்தால் கூட ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவாகி அந்த கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அது உண்ணுகின்ற உணவு அந்த தாயின் உதிரம். அந்த தாயின் உதிரம் தான் கர்ப்பப்பையிலே சதையாக உருவாகிறது. அந்த தாயின் இரத்தம் தான் அந்த குழந்தையின் உடலிலே தொப்புள் கொடி வழியாக உணவாக ஓடுகின்றது. வளரும் பொழுது அதுதான் பழமொழி சொல்வார்கள் தமிழிலே, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று. காரணம், அந்த சதையும் அந்த குருதியும் அந்த தாயினுடையது. அப்போ அந்த தாயின் குணாதிசயங்கள் இருக்கணும். அவ்வாறே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் உட்கொள்கின்ற இறைமகன் இயேசுவின் குருதியும் சதையும் நமக்குள்ளே உட்கொள்ளப்பட்டு நமது ஆன்மீக வாழ்வை செழிக்க வைக்கும் வலிமையுள்ள உணவாக மாற வேண்டும், மாறி இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் அவரது குருதியையும் சதையும் உண்ணும் பொழுது நமது ஆன்மீக வாழ்வு செழித்து ஆண்டவருக்காய் பசுமையாய் வளர்ந்தோங்கி பிறருக்கு கனி கொடுப்பதாய் இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த இரத்தத்தில் அந்த சதையில் உள்ள குணாதிசயங்கள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் குணநலன்கள் நம்மில் இருக்கிறதா? நாம் உட்கொள்ளும் ஆண்டவரின் திரு உடலும் திரு இரத்தமும் நமக்குள் வரும் பொழுது நம் அவரோடு இணைந்திருப்போம் என்று இறைமகன் கூறுகிறார். அவர் இணைந்திருந்து நாம் உட்கொள்ளும் அந்த திவ்ய உணவு வாழ்வழிக்கும் இறைவனின் அந்த உடல் நமக்கு ஆண்டவர் குணநலன்களை தந்திருக்கிறதா? இல்லையே, நாம் இன்னும் தகுதியற்ற நிலையில் தான் ஆண்டோட உடலையும் உண்கிறோம், இரத்தத்தையும் பருகுகிறோம் என்பது உண்மையாகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வாறு புனித பவுல் ஆண்டோட வார்த்தையை தனது உணவாக்கி கிறிஸ்துவாக வாழ்ந்தாரோ, அதே போல ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் உட்கொள்ளும் அந்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமும் நம்மை அவரோடு இணைந்திருக்க செய்து நாமும் அவராக மாறி பவுல் சொன்னது போல வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லும் அந்த உன்னத நிலையை அடைவோமானால் நாம் ஆண்டவரின் உண்மையான சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் இருப்போம். இல்லையே, நம்மிலே அழகியின் குணங்கள் மிஞ்சி நிற்குமானால் நாம் உட்கொள்கின்ற ஆண்டவர் திருவுடலும் திரு இரத்தமும் பயனற்றது. அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். எவ்வாறு 12 சீடர்களுக்கு கொடுத்த அதே அப்பத்தை தான் யூதாசுக்கும் கொடுத்தார். ஆனால் யூதாசின் உள்ளத்திலே பாவம் இருந்ததினால் நாண்டு கொண்டு செத்து போனார். பாவத்தோடு தகுதியற்ற நிலையில் நம்மில் யாராவது ஆண்ட உடலை உண்டு இரத்தத்தில் பருகினால் அந்த முடிவு தான் நமக்கும். எனவே ஒப்பு கொடுப்போம். அப்பா, நாங்கள் உட்கொள்ளும் உமது திரு உடலும் திரு இரத்தமும் எங்களுக்கு நிலை வாழ்வை தருவதாகவும் உமோடு இணைந்திருக்க செய்வதாகவும் உமது குணநலன்கள் எங்களில் பெருக வேண்டியும் எங்களுக்கு ஆசீர் தாரும் என்று ஜெபிப்போமா? எங்களை படைத்தாலும் நல்ல தகப்பனே, உமது திருக்குமாரன் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தந்து எங்களை அன்பு செய்தீரே. நாங்கள் உட்கொள்ளும் அந்த பரிசுத்தமான அந்த உடலும் கரையற்ற அந்த இரத்தமும் எங்கள்
வாழ்விலும் எங்கள் உடலிலும் எங்கள் இரத்தத்திலும் பரிசுத்தத்தையும் கற்பையும் நாங்கள் கட்டி காக்க தூய ஆவின் துணை கொண்டு அன்னை மரியாளோடு உலகம் மாமிசம் பிசாசை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, பிளவுபடாத இதயத்துடன் கற்பென்னும் புண்ணியத்திலே வளர்ந்து நாம் இறைவனையும் சக மனிதனையும் நேசித்து வாழ்வோம். இந்த நாளையும் புனித நாளாக்குவோம். ஆமென்.